நீங்கள் அதுதான் நீ காலையில் சர்டிஃபிகேட் காமிச்சாங்க கேம்பஸ் வரும்போது காமிச்சாங்க எஸ்பி சார் இல்லை பணியோட மொத்த வருஷங்கள் ஆகும்போது 37. நான் 3 வயசு குழந்தையா இருக்கும்போது அவர் பணியில் ஜாயின் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி இவ்வளோ ஒரு லாங் சர்வீஸ் வந்து எந்த ரிமார்க்கும் இல்லாமல் நல்லபடியாக வந்துட்டு பணி செஞ்சு ரிட்டையர்மெண்ட் ஆகிறது நம்மளே ரொம்ப ஒரு ஆச்சரியமான செயல்படுது. ஏன்னா இப்போதான் காவல்துறையில் எவ்வளோ கடினமான பணி உங்களுக்கு எல்லாமே தெரியும். எல்லாத்தையும் சமாளித்து அவ்வளோ வருஷம் அவங்க பண்ணியிருக்காங்க. அது போல இப்போ வாழ்க்கை. ரெண்டாவது பணம் போக்குவரத்து நல்லாவே தெரியும். நீங்கள் எந்த பார்த்துக்கிறீங்க எவ்வளோ கன்ஜஸ்டடான பிளேஸு. குறிப்பாக அந்த திருச்சி கோயம்புத்தூர் திருச்சி ஒரு கன்ஜஸ்டடான தெரியும். ஒவ்வொரு நாளுமே இன்றைக்கு முக்கியம் வளர்ப்பு பண்ணுற போது பொறுமையாக கேட்டுக்கிட்டு சொன்ன வேலைகளும் செஞ்சு பணியிலையும் சரி அதிகாரிகளையும் சரி நன்மதிக்கப்பட்டு மத்திய வேலை முடிச்சிருக்காங்க. இந்த ஓய்வு காலத்தில் அவர் வந்து மன நிம்மதியோடையும் முழு ஆரோக்கியத்தோடையும் சந்தோஷமாக இருக்கும் சொல்லி எல்லாம் பார்த்தீங்க. ரெண்டாவது அவர் பணியிலிருந்து ஓய்வு பெற்றால் கூட நான் கேட்டேன் சொந்த ஊர் கோயிலாக இல்லை இங்கே இருப்பீங்களான்னு கேட்கும்போது இல்லை சார் கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும் சந்தைக்கு ஒர்க் பண்ணுறாருன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே இருக்கிற காலங்களில் அவர் அனுபவத்தை தொடர் ஆலோசனைகள் வந்து இன்ஸ்பெக்டரோட டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. எஸ்ஐயோட எக்ஸ்டர் ஸோ அவரோட அனுபவத்தை வந்து இன்ஸ்பெக்டராக எஸ்ஐக்கு ஷேர் பண்ணிட்டு இந்த பல்லட போக்குவரத்து இன்னும் முன்னேற்றம் பண்ணுறதுக்கு அவரால் கொடுத்த ஒத்துழைப்பு வந்து